வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடினுக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் நிகழ்ந்ததாக நேட்டோ தலைமை செயலர் திரு மார்க் ரூட் கூறியிருப்பது உண்மை அல்ல என்று இந்தியா தெரிவித்துள்ளது. முக்கிய அமைப்புகளின் தலைவர்கள் பொதுவெளியில் பேசுகையில் கூடுதல் பொறுப்புடன் சரியாக பேச வேண்டும் என இந்தியா எதிர்பார்ப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 126வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்திய விமானப்படையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் இருந்த MiG-21 ரக போர் விமானம் நேற்று சண்டிகர் விமானப்படை தளத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முறைப்படி விமானப்படையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை சார்பில் அடுத்த தலைமுறைக்கான சேவை வழங்கும் GST சீர்திருத்தம் எனும் தலைப்பில் வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு மற்றும் GST தொழில் வல்லுநர்கள் உடனான கலந்துரையாடல் கூட்டம் நேற்று நடைபெற்றது. நாட்டின் 2.0 GST சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி கூடும் என்று இக்கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கௌரவ அட்டைதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அல்லாத அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ கடலைப்பருப்பு உட்பட 5 பொருட்கள் அடங்கிய தீபாவளி பரிசு தொகுப்பை இலவசமாக வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.